నా కృప నీకు చాలును, నా శక్తి నీకిచ్చదన్. నా కృప నీకు చాలును, నా శక్తి నీకిచ్చదన్. గ్రేస్ గ్రేస్ కృపా కృపా, గ్రేస్ గ్రేస్ కృపా కృపా, గ్రేస్ గ్రేస్ కృపా కృపా, గ్రేస్ గ్రేస్ కృపా కృపా. నా కృప నీకు చాలును, నా శక్తి నీకిచ్చదన్. నా కృప నీకు చాలును, నా சக்தி நீக்கிச்சதன் என்று ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொஞ்ச நேரம் நான் சில சத்தியங்களை உங்களுக்கு விவரிக்க போகிறேன். 1 தெசலோனிக்கர் 2:17-18 இந்த 2 வசனங்களை பாருங்கள். பவுல் எழுதுகிறார், சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். 1 தெசலோனிக்கர் 2:18 ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாய் இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். மீகா 2:13 அழகான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே செல்லுகிறார். அப்போ தடைன்னா என்ன? இதுக்கு முன்னால உள்ள ஒரு செய்தியில கூட நாமே நமக்கு தடையாக இருக்கிறோம் என்று நான் பேசினேன். இப்போ ஒரு ஸ்டெப்பு நம்ம முன்னால போகலாம். இங்கு பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், சாத்தான் எங்களை தடை பண்ணினான், உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு இருந்தேன், சாத்தான் எங்களை தடை பண்ணினான். சாத்தானுடைய தடை எப்படி இருக்கும்? முதல்ல நம்ம சொல்ல போனா நம்முடைய குடும்பத்திற்குள்ளே, நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட, நம்முடைய இனத்தாரோட, சொந்த பந்தங்களோடு தான் அந்த தடை ஸ்டார்ட் ஆகும். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், தடைன்னா என்ன தடையா இருக்கும்ன்று. அப்போ பாருங்க, அந்த இடத்துல இருந்து ரொம்ப பேர் பவுலை வாங்கய்யா, உங்களை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கியா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா அதே இடத்துல சில பேர், அவர் எதுக்கு இங்க வரணும், இப்போ பக்கத்துல வந்துட்டு போனாரு, காணிக்க கொடுத்தோம், திரும்ப எதுக்கு வரணும், இப்பெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லுங்க, சும்மா எதுக்கு அலையணும், சும்மா எதுக்கு வேஸ்டா அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்களே சில பேர் எதிர்த்து சொல்லியிருப்பாங்க. தடைகள் அங்கு இருக்கிற நபர்களோடு தான் அந்த தடைகள் வரும். எதை வச்சு நீங்க சொல்றீங்க பிரதர், இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்ட்டு நீங்க கேட்கலாம். ப்ரூஃப் என்னன்னா, சொந்த சீஷர்கள் 12 பேர் அவரை சுற்றி இருந்தாங்க, அவரோடு சாப்பிட்டாங்க, அற்புதத்தை பார்த்தாங்க, ஆச்சரிய காரியங்களை பார்த்தாங்க, சுவிசேஷத்தை கேட்டாங்க, எப்பவும் இயேசுவோடு தான் இருந்தாங்க. அங்கேயே இருந்த ஒரு நபருக்குள்ளதான் சாத்தான் புகுந்து அவரை காட்டி கொடுப்பதற்கு எல்லாம் வழி செய்தான். அதான் ப்ரூஃப். அப்போ நம்முடைய குடும்பத்திற்குள்ள, நம்முடைய சொந்தங்கள்லேயே சில தடைகள் பிசாசு உள்ள தடை பண்ணுவான். ஊழியம் செய்யாதபடி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாதபடி கண்டிப்பாக தடை செய்வான். இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். பவுலை கொஞ்சம் பேர் கூப்பிட்டுருப்பாங்க, கொஞ்சம் பேர் வேண்டாயா, இப்போ வர வேண்டாயான்னு சொல்லியிருப்பாங்க. அதான் சாத்தானு தடை பண்ணினான் என்று அங்கே
பவுல் எழுதுகிறார், எனக்கு அன்பானவர்களே, தடை இப்படித்தான் வருகிறது. பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் சொந்த ஜனங்கள், சொந்த குடும்பம். அப்போ ஒரு வைராக்கியமான ஒரு மனுஷன், ஆந்திர பிரதேசத்தில் என்னுடைய நண்பர், ரொம்ப ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிற மனுஷர், இதை பற்றி அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தார். பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, என்ன சீஷர்கள், தம்மு இல்லாத சீஷர்கள், 11 சீஷர்கள் இயேசு சுற்றி தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து யூதா இஸ்காரியோத்து வந்து அங்கே முத்தத்தினால இயேசுவை காட்டி கொடுக்குறான். தம்மு இல்லாத சீஷர்கள் அப்போ முத்தம் கொடுக்கும்போதே 2 போடு போட்டு அவனை ஒரு கதி பண்ணியிருக்கலாம்ல. யாருக்குமே வைராக்கியம் இல்லையா, ரோஷம் இல்லையா என்று என்னோடு ஒரு நபர் பேசி கொண்டிருந்தார். நானும் கொஞ்சம் யோசித்தேன். அவர் சொல்கிறதுலேயும் கொஞ்சம் பாயிண்ட் இருக்கு. வந்து முத்தம் கொடுக்கும்போது மற்ற சீஷர்கள்லாம் 4 போடு போட்டிருக்கணும். இவரை அடிக்காதபடி பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய காதை வெட்டினான். காதை எதுக்கு வெட்டணும்? முதல்ல இவனுக்கு 2 போடு போடணும்னு சொல்லி அந்த வைராக்கியம் உள்ள ஒரு பிரதர் என்கிட்ட இதை பேசிக்கிட்டு இருந்தார். நான் ஒரு வேளை சீசன் அந்த இடத்துல இருந்தால் முத்தம் கொடுக்கும்போதே அவனை காலி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ பாருங்க, கூட இருந்த நபரே வந்து சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். புகுந்த உடனே வந்து இயேசுவை பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுத்தான், முத்தம் கொடுத்து காட்டி. அப்போ நமக்குள்ளே சாத்தான் உள்ள வந்து தடைகளை உண்டு பண்றான். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கடைசி நாட்கள்ல இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க விடாதபடி பிசாசு பயங்கர தடை. எதற்கு? அங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவுடன் இயேசு வருவார். கொள்ளை நோய்கள் வரும், யுத்தங்கள் வரும், முடிவு வராது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட உடனே முடிவு வரும். அப்போ இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட உடனே பிசாசுக்கு டேஞ்சர், அவன் கதை முடியும். அதனால இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க விடாதபடி ஒரே தடை. எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ளே சாத்தான் புகுந்து இந்த சுவிசேஷம் வெளியே வராதபடி தடை, நம்ம நபர்களை வச்சே தடை. அதன் மத்தியிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி செய்கிறார். இப்போ பக்கத்தில் நாங்கள் இந்த விஜயவாடாங்கிற இடத்திற்கு போயிருந்தோம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 பாஸ்டர்ஸுக்கு நான் லெட்டர் அனுப்பியிருந்தேன். கண்டிப்பாக இந்த மீட்டிங் வாங்க, அட்டெண்ட் ஆகுங்க. நான் ஒரு சுவிசேஷகன், நான் பாஸ்டர் கிடையாது. அதனால நீங்கள் எல்லாரும் என் கூட நின்றாதான் உங்களுக்கு பிளஸிங் என்று ஒரு என் அன்பெல்லாம் கக்கி ஒரு லெட்டர் எழுதி 1000 பாஸ்டர்களுக்கு அனுப்பினா யாருமே அங்கே வரல. பாருங்க, நம்ம ஆட்களுக்குள்ளே பெரிய தடை, பெரிய தடை. அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க விடாதபடி தடை. ஒரே அப்செட்டாக இருந்துச்சு எனக்கு. இப்படி இருந்துச்சு. ஒரு 25 வருஷத்திற்கு முன்னதாக நாங்கள் மீட்டிங் நடத்தும்போது 80,000 பீப்புள் க்ரௌடு, 80,000. இப்போ போனால் எந்த சப்போர்ட்டும் பண்ண ஜனங்கள் முன்னால் வரமாட்டேங்காங்களே என்று ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அப்போ 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள நிலைமை இப்போ உள்ள நிலைமை ட்ரெண்டு எல்லாம் மாறிட்டு இருப்போம். முந்திய மாதிரி இல்லை. நம்ம ஆட்களுக்குள்ளே போய் தடையை உண்டு பண்ணுகிறான் பிசாசு, நம்ம ஆட்களுக்குள்ளே. ஆனால் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்து என்னை சந்தோஷப்படுத்தினார்.
ஹிந்து சகோதரிகள் 2 பேர் வந்து எனக்கு காணிக்க கொடுத்து உதவி செய்து என் பக்கத்திலே நின்றாங்க. கடைசி மீட்டிங் முடிய வர ஹிந்து சகோதரிகள். நான் அந்த இடத்திற்கு போவதற்கு முன்னதாகவே எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நாங்கள் ஏதாவது செய்யணுமா ஐயா, உங்களுக்கு உதவி செய்யணுமா ஐயா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி என் கூட இருந்து எனக்கு உதவி பண்ணி கூடவே இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சுவிசேஷம் என்பது தடைபடாது. யாராலும் அதை தடை பண்ண முடியாது. தடை பண்ணணும்னு நினச்ச பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அட்ரஸ் எல்லாம் போயிருக்காங்க. சுவிசேஷத்தை யாரும் தடை பண்ண முடியாது. தேவன் அந்த சுவிசேஷத்தை மக்களுக்குள்ள கொண்டு செல்வார். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் வருவார் என்பதினால் எனக்கு அன்பானவர்களே, நான் சீக்கிரமா தமிழ்நாட்டிலும் எல்லா இடத்துக்கும் திரும்ப வருவேன். ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. தமிழ் மக்களை சந்தித்து பெரிய பெரிய ஓப்பன் மீட்டிங்கில் பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஹெல்த்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நின்று பேச முடியாதபடி, உட்கார்ந்து பேச முடியாதபடி, சேரில் உட்கார்ந்தே தடுமாறி தடுமாறி பேசினேன் 3 வருஷங்கள். இப்போ ஒரு வருஷமாக தேவன் மறுபடியும் என்னை நிறுத்தி பல கூட்டங்களில் திரும்ப நான் பேச ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் பெரிய பொது கூட்டங்களை நாங்கள் நடத்துவோம். அப்போ இந்த கடைசி நாட்களில் பிசாசு வந்து தடை பண்ணுகிறான். இந்த தடையை உடைக்கன்னா என்ன செய்யணும்? தேவன் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னதாக போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னால போகிறார். இந்த தடை போகணும்னா என்ன செய்யணும்? பிசாசு உள்ள போராதபடி இந்த சரீரத்தை நம்ம ஃபில் பண்ணணும். கர்த்தருடைய பிரசன்னத்தை ஃபில் பண்ணணும். அவருடைய ஆவியின் வல்லமே பெறணும். அப்போ அவன் உள்ள வருவதற்கு சான்ஸ் இருக்காது. உள்ள புகுந்து வருவதற்கு சான்ஸ் இருக்காது. அதன் பிறகு ஜெப வாழ்க்கை. தேவனோடு நாம் உறவாடி ஜெபிக்கும் போது பிசாசுக்கு அங்கே சான்ஸ் இருக்காது. இல்லைன்னா ஏதாவது மெதுவாக பேசி உள்ளத்தையும் மனசு எல்லாத்தையும் கெடுத்துருவான். அப்போது முதல்ல பரிசுத்தாவியை பெறணும். செகண்ட், நேரத்தை அவருக்காக கொடுத்து ஜெபிக்கணும். முழங்கார் படியிட்டு, உங்கள் படுக்கை பக்கத்தில் முழங்கார் படியிட்டு, நீங்கள் உங்கள் டென்ஷன், உங்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் தேவனுக்கு சொல்லி எல்லாவற்றையும் மறந்துடணும். இப்போ வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுவதற்கு ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் படுக்கையின் பக்கத்திலே முழங்கார் படியிட்டு ஜெபம் செய்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி, அதன் பிறகு துக்க முகத்தோடு இருக்கக்கூடாது. அன்னால் ஜெபம் பண்ணின பிறகு துக்க முகத்தோடு இருக்கவில்லை. அதே போல உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி அதன் பிறகு துக்க முகத்தோடு இருக்கக்கூடாது. அதை கண்டிப்பாக தேவனை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டிப்பாக இதை கடைபிடிக்க வேண்டும், செய்ய வேண்டும். ஆம், அப்பொழுது தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் நமக்கு முன்னதாக செல்லுகிறார். தடைகள் எல்லாம் விலகும். பிசாசுக்கு அங்கே சான்ஸ் கிடைக்காது. ஆதலால் எனக்கு அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ ஆந்திர பிரதேசில் இந்த ஃபாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்னு பயங்கரமாக அது ரொம்ப பிரச்சனை ஆகுது. ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்பை கூப்பிட்டா இன்னொரு ஃபெல்லோஷிப் வர மாட்டாங்க. தமிழ்நாட்டில் கூட அது அவ்வளோ அதிகமாக சிவியராக அங்கே இல்லை. இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரே சிட்டியில் ஒரு 4-5 பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் இருக்காங்க. அவங்கள ஒரு ஆளை கூப்பிட்டா ஒரு ஆள் வரமாட்டாங்க. இப்படி அந்த சுவிசேஷத்திற்கு தடை நம்முடைய ஜனங்களே பிசாசு அப்படி தடைகளை உண்டு பண்ணுகிறான். ஆதலால் இதற்காக ஜெபிக்க வேண்டும். பிறகு ரொம்ப ஞானத்தோடு செயல்பட வேண்டும். சுவிசேஷ பாரம் என்பது எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டும். எல்லா சர்ச்சுகளிலும்
அந்த பாரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆதலால் ஒரு பொதுவான அறிவு இதில் நமக்கு வேண்டும். எதனால தடை வருது, எப்படி வருது, நம்ம அதை எப்படி மேற்கொள்ளணும் என்ற விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். நம்முடைய தேவன் நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். ஆதலால் உங்கள் வாழ்க்கையிலும் கூட தேவன் முன் சென்று எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெயிப்போம். சுவாமி, ஒரு விசை கண் பாரும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பார். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். இப்பொழுதே உம்முடைய கரத்தை அவர்கள் மேல் வையும். வல்லமை பாய்ந்து செல்லட்டும். நரம்புகளுக்குள், எலும்புகளுக்குள் தேவ வல்லமை பாய்ந்து செல்லட்டும். உதவி செய்யப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். ஜெபிக்கிற அந்த மனதை கொடும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற மக்களை பாரும், உதவி செய்யும் அப்பா. மரண தருவாயில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்யும். திரும்பவும் பலத்தை கொடுத்து எழுப்பும். ஆண்டவரை வழி நடத்தும். காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஜட்சன் ஆபிரகாம் தமிழ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.